எங்களுக்காக ஒரு தடவை உங்களால வெளில வந்து பார்க்க முடியுமா? ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி என்னடாச்சு? சரி ஓகே. எங்க லைஃப்லயே மறக்க முடியாத அனுபவத்தை இந்த பில்டிங் எங்களுக்கு கொடுத்துச்சு. நம்மளோட சேனல்ல இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவா அமையும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா அப்போதான் எங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்ச அதே அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும். மறக்காம நம்ம சேனலை போயிட்டு உங்க வீட்டு பிள்ளையா நான் நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு எங்களோட இன்னொரு பேய் வேட்டை. இன்னைக்கு நம்ம ரொம்ப வருஷம் ஹாண்டடா இருக்கிற ஒரு பில்டிங்கை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த பில்டிங்கை ஒருத்தர் கட்டிட்டு வந்துருக்காரு. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்தனால இதை அப்படியே பாதிலே விட்டுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய பேராமல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்திருக்கு, நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, நிறைய கொலைகள்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த டோட்டலா பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த இடத்த ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். இன்னைக்கு என் கூட ஆஸ் யூசுவல் ஸ்ரீராம் வந்திருக்கான். ஹலோ கைஸ், நான் உங்க ராம் பேசுறேன். ஆல்ரெடி டே டைம்ல வந்து பார்த்துட்டே நாங்கள் வந்துட்டு பயந்துட்டு இருக்கோம். நைட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். செக்யூரிட்டிலாம் தாண்டி தான் வந்திருக்கோம். கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கு, பார்ப்போம். சரி ஓகே buddies, இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் ப்ரோ பண்ணலாம். பாத்தீங்களா பாக்கல நீங்க? ப்ரோ பிளர் ஆகுது ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ சீக்கிரமா பாருங்க ப்ரோ. ப்ரோ நம்ம போயிடலாம் ப்ரோ, சொல்றத கேளுங்க ப்ரோ. பாத்தீங்களா பாக்கல நீங்க? பார்த்தேன் ப்ரோ, அங்க ஏதோ மூவ் ஆனிச்சு ப்ரோ. ப்ரோ பிளர் ஆகுது ப்ரோ கேமரா. சீரியஸா இது வரைக்கும் எந்த வீடியோலயுமே இப்படி பார்த்தது இல்ல ப்ரோ. நான் ரியலா பாத்துர்க்கேன் ப்ரோ. இவ்வளவு பயமா இருக்கு ப்ரோ எனக்கு. என்ன ப்ரோ பண்றது? ப்ரோ நம்ம வாங்க போயிடலாம். வாங்க ப்ரோ போலாம். அங்க ஏதோ இருக்கு ப்ரோ. ப்ரோ இருக்குதால சொல்றேன் வாங்க போலாம்ட்டு. ஏன் நீங்க சும்மா ஏதோ விளையாடிட்டு இருக்கீங்க ப்ரோ? போறா சைக்கோ ப்ரோ, ஏதோ சமாளிச்சிட்டு வந்துட்டோம். செக் பண்ணிட்டு வந்துறலாம் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ செக் பண்ணதுக்கு இதுல இருக்கு ப்ரோ? உங்களுக்கு சொன்ன இத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா ப்ரோ? உங்களை தான் ப்ரோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க யாரத உள்ள இருக்கீங்க ப்ரோ? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க போவோம். யாரத உள்ள ப்ரோ? சொல்றது கேளுங்க ப்ரோ. ப்ரோ 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 எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. ப்ரோ எனக்கு மட்டும் என்ன தினைக்குமா போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் ப்ரோ. ப்ரோ மிஸ் பண்ண வேணாம் ப்ரோ. ப்ரோ போறீங்களா நீங்க? தனியா போறீங்களா? லாஸ்ட் வீடியோ சைக்கோ அதே எக்ஸ்பெக்ட் ப்ரோ. அது மனுஷன் ப்ரோ, அதே நமக்கு அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சு. இது அதை விட நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஏன் லூசு பண்ணாதீங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ எனக்காக வாங்க ப்ரோ. மிஸ் பண்ண வேணாம் ப்ரோ. ஏன் ப்ரோ விளையாடிட்டு இருக்கீங்க இதெல்லாம்? ப்ளீஸ் எனக்காக வாங்க ப்ரோ. ப்ரோ நானா சீரியஸா சொல்றேன், இன்னொரு வாட்டி பார்த்தா நான் இங்க இருக்க மாட்டேன். ஓகேவா? சரி ப்ரோ, அது வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். இந்த ஒரு பில்டிங் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ப்ரோ. நீ சீரியஸா சொல்ற இது மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணா? எனக்கு கண்டிப்பா அது அங்க தான் இருக்கும் ப்ரோ. அது இருக்குன்றதால சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க திரும்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரோ. சீரியஸா நான் இதுக்கு அப்புறம் வர மாட்டேன். இதான் லாஸ்டா இருக்கும். சரி ப்ரோ, இதான் லாஸ்ட். செக் பண்ணிட்டு வந்துடலாம். போங்க, நீங்க முன்னாடி போங்க. ப்ரோ நான் இப்பவும் சொல்றேன், நம்ம பார்த்துட்டோம், போதும், போயிடலாம். அதான் ப்ரோ, இந்த பில்டிங் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ. நீங்க பாத்தீங்களா அது அங்க மூவ் ஆனிச்சு ப்ரோ. நம்ம அங்க போய் நின்றோம்னா ஏதாவது ஒரு கன்டென்ட் கிடைக்கும். எனக்கு தெரியுது ப்ரோ. எதுக்கு நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் ப்ரோ? இதை மிஸ் பண்ண வேணாம்னு தோணுது ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் ஆகாது ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க ப்ரோ. எல்லாம் அந்த ஆண்டோன செயல் தான். பாசிட்டிவா திங்க் பண்ணலாம், எதுவும் நடக்காது. எல்லாம் அந்த ஆண்டோன செயல் தான் ப்ரோ. வாங்க ப்ரோ பாப்போம். பட் எனக்கே லைட்டா பதட்டமா தான் இருக்கு. இது மாதிரி சத்தியமா பார்த்தது இல்லை ப்ரோ. அநியாயத்துக்கு கையெல்லாம் நடுங்குது. ஒரு நிமிஷம் ப்ரோ. ப்ரோ ப்ரோ கூடயே இருங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ. இது தெரியுதா ப்ரோ? தெரிஞ்சா சொல்லுங்க ப்ரோ. சீரியஸா ப்ரோ, சத்தியமா பண்ணாதீங்க ப்ரோ. சத்தியமா ஒன்றும் தெரியல ப்ரோ. சத்தியமா ஒன்றும் தெரியல. செக் பண்ணிக்கலாம் ப்ரோ. பார்த்து ப்ரோ, பயமா இருக்கு ப்ரோ. புரிஞ்சுக்கோங்க. செக் பண்ணிக்கலாம். யாராவது இருந்தீங்கன்னா வெளில வந்துருங்க. உங்களை தொந்தரவு பண்றதுக்காக நாங்க இங்க வரல. சும்மா தான் ப்ரோ. நாங்க இந்த ஏரியா தானா?
ப்ரோ அத பார்த்தா மனுஷன் மாதிரியே தெரியல ப்ரோ. அது பாத்தீங்களா ப்ரோ? பாக்க டிஃபரெண்டா மனுஷன் இருக்கு கிடையாது ப்ரோ. ப்ரோ. ப்ரோ புரிஞ்சுக்கோங்க, அது மனுஷன் கிடையாது. மனுஷன் தான் எதுக்கு ப்ரோ இவ்வளவு ஸ்லோவா போகணும்? அவன் நம்மள பார்த்து வரணும். சரி ப்ரோ, எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ரோ செக் பண்ணிட்டு கிளம்பிடலாம் ப்ரோ. ப்ரோ சீக்கிரமா எல்லாம் முடிங்க ப்ரோ, கிளம்புவோம். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ சீக்கிரமா போயிடலாம் ப்ரோ. வாங்க. யார் இது உள்ள? ப்ரோ ப்ரோ ஏதோ சவுண்ட் கேக்குது ப்ரோ. ப்ரோ சவுண்ட் கேக்குது ப்ரோ. ஒரு நிமிஷம் கேட்டுச்சு ப்ரோ. மேலே யாராவது இருக்கீங்களா? ப்ரோ ப்ரோ நீங்க பார்த்தா தான் போலாம்னு சொன்னீங்க, சவுண்டே கேக்குது ப்ரோ. இப்ப ப்ரோ Black Cat ப்ரோ, அவசகுணம் ப்ரோ. இது ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ 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 பூனை ப்ரோ. இது டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ப்ரோ. பூனை ப்ரோ. இது விட்டுருங்க ப்ரோ. ப்ரோ நீங்களே இப்படி உங்களுக்கே தெரியும் தானே, பூனை குறுக்கால போனா போக கூடாது எத்தனை வாட்டி சொல்லிருக்காங்க. கரெக்ட் தான் ப்ரோ. ப்ரோ அது உட்கார்ந்து எம்மா நேரமா பாத்துட்டு இருக்கு ப்ரோ. நம்ம கோஸ்ட் வீடியோ எடுக்க வந்திருக்கோம் ப்ரோ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் பேசாதீங்க. பேசாதீங்க. நான் தான் சொல்றேன்ல. பயமா இருக்கு ப்ரோ, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒண்ணும் ஆகாது ப்ரோ. இந்த ஒரு பில்டிங் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிடலாம் ப்ரோ. ப்ரோ சீக்கிரமா இதெல்லாம் பண்ணுங்க ப்ரோ, போவோம். ப்ரோ பாத்து ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ப்ரோ பாத்துல நேரம் பயமா இருக்கு ப்ரோ. ப்ரோ ஒண்ணும் இல்லை ப்ரோ. இங்க பாருங்க 10 நிமிஷம் தான். சேஃபா பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஓகேவா? ப்ரோ சீக்கிரமா இதெல்லாம் முடிங்க ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. எதுவும் ஆகாது ப்ரோ. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. எதுவுமே ஆகாது. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. நான் அப்படிதான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ மேலேயும் ஸ்டெப்ஸ் போகுது ப்ரோ. ப்ரோ அங்கே ஏதோ வழி போகுது ப்ரோ. ப்ரோ பாத்து ப்ரோ, பாத்து ப்ரோ. உள்ள யாராவது இருக்கீங்களா? பாத்து ப்ரோ, பாத்து வாங்க ப்ரோ. பாத்து மேல சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. ப்ரோ பயமுறுத்தாதீங்க ப்ரோ. ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ 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 பாருங்க ப்ரோ. ப்ரோ 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 பாத்தீங்களா ப்ரோ? ப்ரோ பாக்கம் ப்ரோ. சீரியஸா ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ. நான் என்ன ப்ரோ சொன்னேன் ஸ்டார்டிங்? ப்ரோ அது டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ. அந்த உருவம் சீரியஸா வேணாம் ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. என்ன ப்ரோ சொன்னேன்? உள்ள யாராவது இருக்கீங்களா? ப்ரோ நான் என்ன ப்ரோ சொன்னேன் உங்களுக்கு முன்னையே? ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. ப்ரோ செகண்ட் டைம் ப்ரோ. என்ன ப்ரோ சொன்னேன்? செகண்ட் டைம் பார்த்தா வேணாம் தான் ப்ரோ சொன்னேன். சரி ஓகே ப்ரோ. ப்ரோ ஒரு பில்டிங் சொன்னீங்க. சீரியஸா ஒரு பில்டிங்லாம் முடியாது ப்ரோ. வாங்க ப்ரோ சீக்கிரமா போகலாம். முடியல ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, வேர்வெல்லாம் வந்துச்சு ப்ரோ. சாந்து ப்ரோ ஒரு காலுக்கு உள்ள யாராவது இருந்தீங்கன்னா வெளில வந்துருங்க ப்ரோ. அது தவறாம நெஞ்சு விட்டு தரீங்க ப்ரோ. எனக்கும் ப்ரோ ஒரு லைட் அடிங்க ப்ரோ. பயமா இருக்கு ப்ரோ. பின்னாடி நிற்கவே பயமா இருக்கு ப்ரோ எனக்கு. ப்ரோ எனக்கு லைட் இருந்தா கொடுங்க ப்ரோ. பக்கத்துல தானே ப்ரோ நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. லைட் ஏரியா நம்ம ஊருக்கு பயமுறுத்துறீங்க. லைட் இன்ட்ரிகேட்டர் போட்டுச்சு ப்ரோ. சார்ஜ் கம்மியா இருக்கு ப்ரோ. அடிக்கடி பிளர் ஆகுது ப்ரோ இந்த கேமரா. ப்ரோ இது வரைக்குமே நம்ம கேமரா எதுவும் பிளர்ரே ஆனது இல்லை ப்ரோ. இன்னைக்கும் இப்போ கேமரா இப்படி ஆகுது. இன்னொரு லைட் கொடுத்தேன்ல, அதை எடுங்க ப்ரோ. ஒன்று பண்ணலாம். எனக்கும் பதட்டமாக தான் இருக்கு. அங்கே போயிட்டு கம்யூனிகேட் பண்ணி பண்ணலாம். பேசி பார்க்கலாம் ப்ரோ. கம்மி இல்லை ப்ரோ, பேசி பார்க்கலாம் ப்ரோ. ஒரு ஸ்டெப்ஸில் வரும்போதே சவுண்டு கொடுக்குது ப்ரோ. ஏதோ அழுகுற மாதிரிலாம் கேட்குது ப்ரோ எனக்கு. பேசி பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ ஏதோ கண்ணாடியோட சத்தம் கேட்குதா கேட்கலையா உங்களுக்கு? கேட்குது எனக்கு. அதான் திரும்பி பார்த்தேன். ப்ளீஸ் ப்ரோ பேசி பார்க்கலாம் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ. இங்கே பாருங்க, அந்த கேட் இருக்கா, இங்கே நின்று ஏதாவது கம்யூனிகேட் பண்ணலாம். முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ப்ளீஸ் ப்ரோ சீக்கிரம் பண்ணுங்க ப்ரோ. எனக்காக ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, கொஞ்சம் ப்ரோ. ப்ரோ சீக்கிரம் முடியல ப்ரோ. உங்களுக்கு புரியுதா புரியல? புரியுது ப்ரோ. ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ.
ப்ரோ நான் இது வரைக்கும் இப்படி ஒரு ரியல் இன்சிடென்ட் வந்து எங்கேயுமே பார்த்ததில்ல ப்ரோ. பட் 2 டைம்ஸ் கேப்சர் பண்ணிட்டேன். செம்மையான உருவம். பார்த்ததும் ஒரு செகண்ட் அள்ள விட்டுருச்சு எனக்குலாம். இந்த சைடு தான் பார்த்தோம். என்ன சொல்றதுன்னே தெரியல, பதட்டமா இருக்கு. இதெல்லாம் சீட்டாக தனியாக வந்து அவங்க இந்த இடத்துக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கேள்விப்பட்டு வந்ததுக்கே எப்படின்னா என்ன நடந்துச்சு கூட ஸ்டோரி கூட தெரில, எங்களுக்கு என்ன நடக்க போதுன்னே தெரில. இவர் வரையே என்னை விடாமல் வாங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாரு. என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் அங்கே நின்று கம்யூனிகேட் பண்ணி பார்க்க போகிறோம். முடிச்சுட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட போகிறோம். இதான் எங்களுக்கு ஒரு பிளான். ஏன்னா வேறு எதாவது எங்களால் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு எங்களால் சரியான முடிவு எடுக்க முடியல. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ பொறுமையாக பண்ண ப்ரோ. எதுவும் அவசரம் இல்லை. அவளால் திரும்பி ஓட கூட முடியாது ப்ரோ. எதுவும் வந்துச்சுன்னா ஓகே ஓகே ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்களா கீழே கண்ணாடிலாம் எல்லாமே கிடக்குது ப்ரோ. பொறுமையாக பண்ண ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பார்த்துக்கலாம். சரி ப்ரோ, சரி ப்ரோ. உள்ள யாராவது இருக்கீங்களா? யாராவது உள்ள? ஒரு நிமிஷம் சவுண்ட் உள்ள இருந்தா கேக்குது ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. யாராவது உள்ள? உள்ள யாரோ இருக்காங்க ப்ரோ. சத்தியமா உள்ள இருந்துதான் சவுண்ட் கேக்குது. உள்ள எட்டி பார்த்து ப்ரோ. எட்டி பார்த்துச்சு ப்ரோ. பார்த்தேன். வாடா போயில சீரியஸா இதெல்லாம் தேவையில்ல. அத பார்த்தாச்சு இல்ல, எடுத்தாச்சு, கேப்சர் பண்ணியாச்சு, போதும். இதே கண்டென்ட் தான். உள்ள யாரு இருக்கீங்க? பிரசாந்த், சீரியஸா இதே கண்டென்ட் தான். வா போயிடலாம். இப்ப நீங்க தானே எட்டி பார்த்துட்டு போனது. சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது. ஒரு நிமிஷம் இருடா ப்ரோ. இப்ப நீங்க தானே எட்டி பார்த்துட்டு போனீங்க. சொன்னா கேளுடா. லூசு இருக்கடா. டேய் ஒரு நிமிஷம் இருடா ப்ரோ. என்னப்பா சொல்ற? திருப்பி ஒரு தடவை நீங்க இருடா. திருப்பி ஒரு தடவை உங்களால நான் பார்க்க முடியுமா? ப்ரோ சவுண்ட் ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. இரு ப்ரோ. சவுண்ட் ப்ரோ ஒரு நிமிஷம். டேய் ஒத்த அமைதியா இருடா. என்ன ப்ரோ ஆச்சு? என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் லைட்டே வர்க் ஆக மாட்டீதுடா. அவங்க மாதிரி இருக்கு ப்ரோ. ஒரு நிமிஷம் இருடா. புடி லைட்ட புடி. ஓகே நான் பாத்துக்கறேன் இரு. என்ன ப்ரோ பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பாத்துக்கறேன் இரு. நீங்க தான் எட்டி பார்த்துட்டு போனீங்களா? ப்ரோ இந்த சவுண்ட் எல்லாம் கேக்குது ப்ரோ. கேக்குது. இருங்க. ப்ரோ சவுண்ட் கேக்குது ப்ரோ. நம்புங்க ப்ரோ. இப்ப நீங்க தான் கத்துனீங்களா? எங்களுக்காக ஒரு தடவை உங்களால வெளில வந்து பார்க்க முடியுமா? டேய் ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எட்டிலாம் பார்க்கறடா. ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. பாத்தாச்சு ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. ப்ரோ போயிடலாம் பிரசாந்த். சொல்றத கேளு. சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டது பார்த்தல நீ. திருப்பி எங்களுக்காக இருடா. ரெண்டு பேரும் பார்த்தாச்சு. ஒரு நிமிஷம் இருமச்சான். திருப்பி எங்களுக்காக எட்டி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? வச்சுக்காத. ஏதாச்சும் ஆயிரும்டா. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க. ஏய் ஆமா நீ மாமா மச்சான் அவங்க கூட போற. நீ வாடா போயிடலாம். பிரசாந்த் சொல்றத கேளுடா. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா தைரியமா என்கிட்ட சொல்லலாம். ஏய் ரொம்ப போயிடலாம்டா. வாடா. ஒரு நிமிஷம் இருடா மச்சான். ஒரு நிமிஷம் இரு மச்சான். ஓ சீரியஸா புரியல. இது கம்யூனிகேட் பண்ணுதுடா. அசிங்கமா பேசிடுவான்டா. கம்யூனிகேட் பண்ணதுன்னு சொல்றேன். என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? அது இது வரைக்கும் நம்மள அட்டாக் பண்றது யோசிக்கவே இல்ல. அட்டாக் பண்ணிச்சனா கிளம்பிடலாம்டா. யார் ப்ரோ பேசல? ரிஸ்க் ப்ரோ. இப்ப அட்டாக் பண்ணிச்சு என்ன ஆயிடுச்சு? இப்ப என்ன ஆகும்? ப்ரோ சவுண்ட் கேக்குது ப்ரோ. ப்ரோ கம்யூனிகேட்லாம் பண்ணாதீங்க ப்ரோ. சீரியஸா சொல்ல கம்யூனிகேட் பண்ணுவோம். நம்ம போயிடலாம். சைலண்டா வெளில போயிடலாம். ப்ரோ போதும் ப்ரோ. இதுவே போதும். நீங்க ஏன் இங்க தனியா இருக்கீங்க? ஏய் லூசு பண்ணிட்டு இருக்காத. எத்தனை வாட்டா சொல்லுது? டேய் அமைதியா இருடா ஒரு நிமிஷம். நீங்க இந்த இடத்தை விட்டு வெளில போலாம்ல? ப்ரோ இந்த சவுண்ட் கேக்குது ப்ரோ. கேட்டு பொறுமையா இது கேக்குது. டேய் புரிஞ்சிக்கடா சீரியஸா. சவுண்ட் எத்தனை வாட்டா கேக்குது? ரெண்டு மூணு பார்த்தாச்சுடா. அது இல்லாம ஒரு நிமிஷம் இரு ப்ரோ.
டேய் கேப்சர் பண்ணிட்டு தானே? கேப்சர் பண்ணிட்டேன். போதும் தானே? ஒரு 5 மினிட்ஸ் எனக்காக. என்ன ப்ரோ 5 மினிட்ஸ் உங்களுக்கு? டேய் லூசு பண்ணாதீங்க, வாடா ஃபர்ஸ்ட். ப்ரோ கீழ கிளாஸ்லாம் ஒளிஞ்சு கிடக்குடா, இங்க வாடா. மச்சான் புரிஞ்சுக்க மச்சான், ஃபுல்லா அபார்ட்மெண்டா இருக்கு. சவுண்ட் வெளில கேட்டுச்சுனா ரிஸ்க். ஏன் ப்ரோ நீ சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டேங்கற? சத்தியமா புரிஞ்சுக்க மாட்டேங்கற. இந்த இடத்த விசாரிச்சு தானே இங்க வந்திருக்கேன். ப்ரோ அப்ப கூட எனக்கு திகில் தெரியல ப்ரோ. இங்க வந்த பார்த்தா ப்ரோ இதெல்லாம் நடக்குது. இல்லடா கத்துற, அமைதியா இருடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ என்ன? ஏய் புரியுதா? அமைதியா இருடா. என்ன சவுண்ட் கேட்ற போறா? ரிஸ்க்டா. ஒரு 5 நிமிஷம் இங்க பாரு. சீனம். ஒரு 5 நிமிஷம் கிளம்பிரலாம். புரிஞ்சுக்கடா. ப்ளீஸ் 5 நிமிஷம் கிளம்பிரலாம். நம்ம क्वेश्चन கேக்க அது ஆன்சர் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஆன்சரே பண்ணல இது. ஐயோ நம்ம அட்டாக் பண்ற யோசிக்கவே இல்லடா அது. ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு क्वेश्चन கேட்டுட்டு கிளம்பிரலாம். ஏதோ பண்றா, சீக்கிரம் பண்றா. எங்களுக்காக இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் உங்க வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லாத क्वेश्चनடா. என்ன உங்களோட அண்ணனா ஏத்துக்குவீங்களா? ப்ரோ சவுண்ட் கேக்குது ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ ஓடாத ப்ரோ, நில்லு ப்ரோ. ப்ரோ வேணாம் ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. சரி போயிடலாம். டேய் இங்க நிக்கிறது சேஃப் கிடையாதுடா. கீழ கூட போய்க்கலாம்டா. சொல்றதே கேளடா பிரசாந்த். டேய் அங்க பாரு ப்ரோ, அங்க பாரு ப்ரோ. ப்ரோ நில்லு ப்ரோ. டேய் ப்ரோ நில்லு ப்ரோ. ப்ரோ ஓடாத ப்ரோ. ப்ரோ ஓடாத ப்ரோ. ப்ரோ நில்லு ப்ரோ. ஓ ப்ரோ இதே யாம் ப்ரோ. வா ப்ரோ நில்லு ப்ரோ. வேணாம் ப்ரோ. விடு ப்ரோ என்ன? நில்லு ப்ரோ. சீக்கிரம் வாங்க போயிடலாம். ப்ரோ பாத்தியா ப்ரோ? ப்ரோ யாம் ப்ரோ நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. சீக்கிரம் விடு ப்ரோ. வாங்க போயிடலாம். சரி என்னடாச்சு? டேய் முடியல ப்ரோ. அப்பா சீக்கிரம் நீ என்ன பண்றடா? நான் போறேன்டா டேய். சரி கிளம்பிடலாம். சரி ஓகே கிளம்பிடலாம். ப்ரோ ஒரு நிமிஷம். எது ப்ரோ? அங்க தான் நிக்கிறோம். ப்ரோ மெதுவா. இந்த பில்டிங்கை ஒருத்தர் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு வேற ஊர்ல இருந்து இங்க வந்து வீடு ரெண்ட் எடுத்து இந்த பில்டிங்கை கட்டிட்டு வந்துட்டு இருந்ததா சொல்றாங்க. அவங்களோட பொண்ணு ஏதோ 12th மார்க் கம்மியானதால ஃபெயில் ஆனதால இந்த இடத்துல வந்து சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு மலையாளம் ஃபேமிலின்னு சொல்றாங்க. என்ன ப்ரோ? ப்ரோ ஏ சவுண்ட் தான் கேக்குது ப்ரோ. மலையாள சேச்சி பாப்பா எரிக்கு நான் வெளில வாமா. ஏடா மோனே எவடா இது? ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேய் வேட்டை. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். பட் என்னால கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. எந்த இடம்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு நான் இந்த இடத்த திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன் வித் பேக் ஸ்டோரியோட. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்ம கூட ஸ்ரீராம் வந்திருக்கான். ஹலோ கைஸ், நான் உங்க ராம் பேசுறேன். இதே வீடியோக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகி நான் பயந்து ரொம்ப நேரம் இவனை கூப்பிட்டு இழுத்துட்டு போயிட்டேன். இன்னைக்கு ஸ்டோரி வரையே தெரிஞ்சிருக்குன்றா. இன்னும் என்கிட்ட ரிவீல் பண்ணல. என்ன ஸ்டோரி எனக்கு இன்னும் பதட்டமா இருக்கு, பயமாவும் இருக்கு. உள்ள வந்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் இல்லை. ஆனா இதுக்கப்புறம் போக போக பயமாகிக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்க்கணும். இந்த பில்டிங்ல அப்படி என்ன நடந்துச்சுன்னா, இந்த பில்டிங்கை ஒருத்தர் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு வேற ஊர்ல இருந்து இங்க வந்து வீடு ரெண்ட் எடுத்து இந்த பில்டிங்கை கட்டிட்டு வந்துட்டு இருந்ததா சொல்றாங்க. அவங்களோட பொண்ணு ஏதோ 12th மார்க் கம்மியானதால ஃபெயில் ஆனதால இந்த இடத்துல வந்து சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு மலையாளம் ஃபேமிலின்னு சொல்றாங்க. அது மலையாளமா? தமிழ் பையனவே தாங்க முடியாது, அதர் ஸ்டேட்டா? மலையாளம்னு சொல்றாங்க. சப்போஸ் எனக்கு அது உண்மையா பொய்யான்னு சத்தியமானு தெரியல. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்பவே ஒரு கிளாரிட்டி இல்லாம தான் ரிட்டர்ன் வந்தோம். இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா வீடியோ எடுத்துடலாம்னு தான் பாக்குறோம். இந்த இடத்துல வந்து சூசைட் பண்ணதால இந்த இடத்த பாதிலே விட்டுட்டு ஊருக்கே போனதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் டைம்ல இங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குது. அதனால சுத்தி இருக்கிறவங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சரியான 2 பேருமே ஒன்றுக்கா தான் விசாரிச்சோம். அப்ப விசாரிக்கிறப்பே கூட வந்துட்டு இங்க அதிகமா அலுவலர் சத்தம் கேட்கதா சொன்னாங்க. விசாரிக்கும் போது கூட எனது அந்த ஒரு பொண்ணு தானே இறந்துட்டதா 12th ஏதோ மார்க் கம்மியானதால ஃபெயில் ஆனதால இங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க.
லாஸ்ட் டைம் அந்த போய் பார்த்தோம்ல ஆமா. என்ன நடந்துச்சுன்னு. ஆக்சுவலா என்னை விட ஸ்ரீராம் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டான். அவங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறவங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காம யாரும் இருந்தீங்கன்னா வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பேய் வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமா? எனக்கு என்ன டவுட்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்ப கீழேயும் கேப்சர் பண்ணோம், மேலேயும் கேப்சர் பண்ணோம். என்ன பண்றோம், நைட் கேமரா எடுத்துட்டு வந்துருக்கோம்ல. ஆமா இருக்கு. கீழே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சப்போஸ் கீழே ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சுன்னா அது கேப்சர் பண்ணும். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. இன்னொரு விஷயம் தாண்டா புரியல, எனக்கு வேற மலையாளம் தெரியாது. உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எப்படி கம்யூனிகேட் பண்ண போறேன்னு தெரியல. லாஸ்ட் டைம் வந்தப்ப தமிழ்ல தான் கம்யூனிகேட் பண்ணோம். அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸே கொடுக்காததால தான் ரொம்ப ஓவரான, ரொம்ப ரூடாவே நடந்துக்கிட்டாங்க. ஆமா, பார்க்கலாம் எப்படின்னு. ட்ரை பண்றேன். எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தை உரைச்சி அறியும், ட்ரை பண்றேன். சரி சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ பேய் வேட்டைக்கு போலாமா? கெட் ரெடி ஃபோக்ஸ். ப்ரோ சேஃபா வாங்க. ஓகே ப்ரோ. எங்க ப்ரோ ஃபிக்ஸ் பண்ண போறோம்? லாஸ்ட் டைம் எங்க பார்த்தோம்? லாஸ்ட் டைம் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சைடு தான பாத்துறோம். ஆமா, அதனால நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாமா? இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அதான். ஓகே, சென்டரா இருக்கட்டும். இங்க வச்சிருங்க கேமரா. இங்கே இந்த கேமரா நைட் விஷன் கேமரா கொடுங்க. கனெக்ட் பண்ணுங்க. இப்போ நாங்க இந்த இடத்துல நைட் விஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக அந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமையா? பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. அப்படி இப்போ நாங்கள் மேலே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஆயா, நல்லா போங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. முன்னாடி இந்த இடத்துல தான் ப்ரோ பார்த்தோம். ஆமாம் ப்ரோ. ப்ரோ ப்ரோ இருங்க, வேக வேகமாக போகாதீங்க. சரி வாங்க ப்ரோ. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? ப்ரோ மறப்பேன் நான். வாங்க. இதை ஒரு எகிரி குச்சிலாம் ஒன்று. ஆனால் ஒரு பதட்டமாகவே இருக்குது ப்ரோ எனக்கு. பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே நிற்க கூட பயமாக இருக்குது ப்ரோ எனக்கு. ஆனால் போன அடிச்சும் ஒரு கேமரா நான் உங்கள் கூடயே இருந்தேன், உங்கள் பின்னாடி இருந்தே எனக்கு ஒரு கொஞ்சம் சேஃபாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த நான் ஒரு கேமரா ஹேண்டில் பண்ணுறேன்னா நம்மளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்ம கையில் வச்சுருக்க பொருளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா இது ஒன்று தூக்கி போட்டு ஒரு கேமரா தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆமாம், ரெண்டு கேமரா யூஸ் பண்ணுறதால இந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. நீ இந்த லைட் யூஸ் பண்ணிக்கோ. ஓகே ஓகே ப்ரோ. ஒரு விஷயம் யா, என்னது? எந்த சூழ்நிலையும் தனியாக எங்கேயும் போயிடக்கூடாது.
அப்படி சொல்லுங்க, தனியா ஷூட் பண்ண விட்டுறாதீங்க என்ன. ஓகே டன் டன். ஓகே பட்டுவா. ஏய் வெற்றி குடி. சரி ஓகேவா. எதுக்கும் என்ன கொஞ்சம் பாத்துங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. எந்த பக்கம் போலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம இது பாத்துறலாம் ப்ரோ. லாஸ்ட் டைம் இத தான பார்த்தோம். இத பார்த்துட்டு ப்ரோ த்ரில்லா இருந்துச்சு. ஆமா. மேல என்னது ப்ரோ இது? யாரது? ப்ரோ 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 கூட வா. அங்க நிக்காதீங்க. கிட்ட வந்துருங்க. கூட வா. ப்ரோ ப்ரோ எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க ப்ரோ. யாரது உள்ள? ப்ரோ அதோட வேலைய ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? தெரியுது ப்ரோ. சைலண்டா இரு. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். உள்ள யாராவது இருந்தீங்கன்னா ப்ரோ இருங்க இருங்க இருங்க. வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க உள்ளார. அதான் ப்ரோ குடுக்குறேன். பதட்டமா இருக்கு ப்ரோ எனக்கு வேற. சைலண்டா இரு ப்ரோ. உள்ள யாராவது இருந்தீங்கன்னா அதுல வந்துருங்க. ப்ரோ 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 என்ன ப்ரோ? பிரசாந்த் ப்ரோ. ப்ரோ எங்க ப்ரோ இருக்கீங்க? என்ன ப்ரோ பாத்தீங்க? அதாச்சும் சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ. ப்ரோ ப்ரோ என்ன ஒரு சத்தம்லாம் கேக்குது ப்ரோ. இப்படிலாம் பண்ணாதீங்க ப்ரோ. ப்ரோ இங்க வாங்க ப்ரோ சீக்கிரமா. தனியா விட்டு போக கூடாது. எங்க ப்ரோ போனீங்க? ப்ரோ சவுண்ட் தான் கேக்குது ப்ரோ. கைஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கைஸ். என்ன பண்றதுன்னு தெரியல. அவரே போக மாட்டேன்னு என்ன விட்டு போயிட்டாரு தனியா. ஸ்ரீராம் ப்ரோ. ஐயோ எங்கேயா போன? வெளில வந்துறியா? உள்ளது இருக்கியா? ப்ரோ ப்ளீஸ் எங்க போனானே தெரியல. பின் டிராப் சைலண்டா இருக்கு. எங்க இருக்கானே தெரியல. அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ கூட்டு வந்து தொலைச்சிட்டேன். இங்க என்ன தவிர வேற யாராவது உள்ள இருக்கீங்களா? உள்ள யாராவது இருந்தீங்கன்னா வெளில வாங்க. ஸ்ரீராம் ப்ரோ. ப்ரோ எங்க ப்ரோ இருக்க? ஹலோ பாப்பா. ஐயோ உனக்கு தமிழே தெரியாதா? சேச்சி அக்கா. ஹலோ ஐயோ ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ. பிரசாந்த் அது ஒரு சத்தம் கேக்குது. பிரசாந்த் ஏன் ப்ரோ இப்படி பண்ற? ஆக்சுவலா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. இப்போ நான் கம்யூனிகேட் பண்றதா, எக்ஸ்ப்ளோர் பண்றதா, இல்ல ஸ்ரீராம தேடுறதான்னு தெரியல. எங்க போனானே தெரியல. சடனா எங்கேயோ மிஸ் ஆயிட்டான். சவுண்டு கூட கேட்கல. மலையாள சேச்சி பாப்பா எதுக்கு நான் வெளில வாமா. நான் உன்னை தொந்தரவு பண்றதுக்காக வரல. நீ பண்ணது பெரிய முட்டாள்தனம். அட்லீஸ்ட் ஒரு படிப்புல ஃபெயில் ஆயிட்டேன்னு நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட. ரொம்ப தப்பு. இதுக்கப்புறம் லைஃப் இருக்கு. அதை நீ யோசிச்சு பார்க்கல. இப்ப நான் பேசுறது கூட உனக்கு புரியுமான்னு தெரியல. ஆக்சுவலா எனக்கு மலையாளம் தெரியாது, தமிழ் தான் தெரியும். தப்பா எடுத்துக்காத. ஆனா கொஞ்சம் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்ப நினைக்கிறேன். எதான் இருக்கியா? ரொம்ப அமைதியா இருக்கு. எதான் இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு சவுண்ட் போட முடியுமா உன்னால?
பாப்பா டேய் பிரசாந்த், அலோர் சீன்லாம் கேக்குதுடா. டேய் ஏன்டா இப்படி விட்டு போன தனியா? டேய் எங்கடா இருக்க? ப்ரோ சத்தம்லாம் கேக்குது. गाइस அந்த சவுண்ட் உங்களுக்கு கேப்சர் ஆகல இல்லையான்னு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப ஓவரா சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. ஏடா மோனே, எவன்டா இது? சேச்சி என்னை விட்டுருங்க சேச்சி, ப்ளீஸ் ப்ளீஸ். இதுக்கப்புறம் இந்த பில்டிங் வரவே மாட்டேன், சத்தியமா சொல்ல நான் வர மாட்டேன். அங்க ஏதோ ஒன்று தெரியுது. கண்ணாடி. இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, நான் இங்க பேயை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தேனா இல்ல ஸ்ரீராம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தேனான்னு சத்தியமா தெரியல. உள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். நிறைய சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்டா இருந்து கேக்குது எனக்கு. உள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். யாராவது இருக்கீங்களா? ஸ்ரீராம், ஸ்ரீராம் வாய்ஸ் கேக்குது. ப்ரோ எங்க ப்ரோ இருக்க? ப்ரோ அங்க ஏன் ப்ரோ விட்டு போன தனியா? ப்ரோ எங்க ப்ரோ போன? எங்க போனியா? இவன அந்த ரூம்ல தான் ப்ரோ இருந்தேன். பில்டிங் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ இப்படி பண்ணு? ஏன் ப்ரோ சவுண்டாவே என்கிட்ட போட்டுக்கலாம்ல? என்ன சவுண்ட் ப்ரோ போன்ல? எவ்வளவு சவுண்ட் போட்டேன்? சத்தியமா சொல்றேன் ப்ரோ, நீ சவுண்ட் போட்டது எதுவுமே எனக்கு கேட்கல. நீ எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு உங்களை விட தனியா கண்ட ப்ரோ, தனியா புலம்பிட்டு கிடந்தேன் ப்ரோ. எவ்வளவு சவுண்ட், எவ்வளவு அழுவு. எங்கேயோ ஓடி போயிட்டேன்ட்டு ஊருப்பா தேடிட்டு இருக்கேன் ப்ரோ. ஒன்னு ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ. சரி வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க எங்க வாங்க. ஓகே தானே நீங்க? முடியல ப்ரோ, போலாமா? இது மட்டும் பாத்துடலாம் ப்ரோ. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிருக்கு ப்ரோ. இல்ல இது சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு ப்ரோ. நீங்க இல்ல ப்ரோ அந்த இடத்துல. நான் தான் ப்ரோ இருந்தேன், எனக்கு தான் ப்ரோ தெரியும். எவ்வளவு ஃபேஸ் பண்ண தெரியுமா கீழே தனியா? ஆனா அந்த ஆண்டவன் இருக்கான் ப்ரோ. அதனாலதான் நான் பிடிச்ச அந்த ரூம் விட்டு தனியா வெளில வந்தது. ஒன்னும் ஆகலன்னு சொல்றீங்க? ஒன்னும் ஆகல எனக்கு. சரி இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. டக்குன்னு முடிச்சுட்டு போதும் தான் கிளம்பிடலாம் ப்ரோ. லேட்லாம் ஆக்க வேணாம். டைம் ஆக ஆக ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. இப்பயே டைம் 12:30 கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் 1 மணிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகும். நான் படத்தை பேய் படம் பார்த்து தான் சொல்றேன். ஏன்னா 1 மணி 2 மணி ரொம்ப அது என்னடா லாஜிக்? 12 மணியான பேய் வரும்னு அர்த்தம்? நீ பேய் படம் பார்த்திருக்கேன். அட பாவி. ஆனா பேய் படம் கூட எடுத்துடலாம்டா. ஆனா கோஸ்ட் ஹண்ட் சத்தியமா முடியாது. முடியல ப்ரோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வீடியோ எடுக்கலாம்னு இருக்கோம். ஆஃப் பண்ணவா? எனர்ஜி ஃபுல்லா ட்ரைன் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கோ. ஸ்ரீராம் ப்ரோ ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பக்கா ப்ரோ, என்னன்னாலும் பாத்துக்கலாம். சூப்பர். டெலிவரி சொல்லி அடிக்கிறோம். சூப்பர் ப்ரோ. உன் தைரியத்தை பிரிஞ்சு போகாம அதுவா நம்மள இன்னைக்கு பாத்துறோம். ஓகே ப்ரோ, கண்டிப்பா தேங்க்யூ. என்ன உன் தைரியத்தை பாராட்டுறேன். உன் தைரியத்தை பாராட்டுற வகையத்துல உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கேன். என்னது? பதறாத. சிங்கிள் கேமரால மூவ் பண்ணலாம். சிங்கிள் கேமராவா? ஆமா. ஓகே. உன் கேமரால வீடியோ எடுக்கலாம். சிங்கிள் கேமரால மூவ் பண்ணலாம். லைட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். ஒரே ஒரு யூஸ் பண்ண வேணாமா? ஆமா. ஏன் ப்ரோ இப்படி? ஏன் கொஞ்சம் தைரியமான? அட பாய் இல்ல ப்ரோ, இது கிளிக் ஆகும் ப்ரோ. சரி ஓகே சொல்றீங்க. நம்ம அந்த அட்டெம்ப்ட் நம்ம தைரியமா இருக்கேன். அதனால பாக்குறோம். அந்த அட்டெம்ப்ட் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம். இது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளவு நாமளும் இப்படியே இருக்கிறது. ஆமா.
பாத்துக்கலாம். நம்மளும் யாருன்னு காட்டணும் எல்லாத்துக்கும். ஓகேவா? நம்ம இப்படி இருக்கறனாலதான் எல்லாம் ஏறி மிதிக்கிறானுங்க. நம்ம யாருன்னு காமிச்சாதான் நம்ம யாருன்னு தெரியும். ஓகேவா? நம்ம காலம் தான். நீ இறங்கி ஆடு கவலாது, நம்ம காலம். ஓகேவா? சரி ப்ரோ. சிங்கிள் லைட் தான், டார்ச் லைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கமான், இந்த கேமரா உங்க கேமரா ஆன் பண்ணிக்கோங்க, நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்க பிச் பிளாக்ல மூவ் பண்ண போறோம். சிங்கிள் கேமரா தான் யூஸ் பண்ண போறோம். வித் ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? கொஞ்சம் கஷ்டம் தான், நிறைய கிளாஸ் எல்லாம் உடஞ்சு கிடக்கு, கஷ்டம் தான். இருந்தாலும் ஒரு பெரிய அட்டம்ப்டா நாங்க இதை எடுத்துக்கிட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாங்க வீடியோ எடுக்க போறோம். ஓகேவா? ஓகேவா? ஓகே, இப்போ வீடியோ கண்டினியூ பண்றேன். இப்போ நாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி அடிஷனலா ஒரு நைட் விஷன் கேமரா கொண்டு வந்திருக்கோம். அதை இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்க இருட்டிலேயே மூவ் பண்ண போறோம். ஒரு பக்கம் நைட் விஷன் கேமரா கேப்சர் ஆகும், இன்னொரு பக்கம் நாங்க கேப்சர் பண்ணி வீடியோ எடுக்க போறோம். ஸோ சப்போஸ் இன்கேஸ் எங்களுக்கு அந்த பக்கம் எது நடக்கிறதுனாலும் இந்த பக்கம் எது நடந்தாலும் அது கேமரா கேப்சர் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகேவா? ஓகேலாமா? நீங்க எந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணலாம்? அதை நாங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? சரிக்கா. இந்த ரூம் இருக்குல்ல, நம்ம பார்த்த மாதிரி இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் பார்க்குற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்குள்ள போவோம்ல, அப்ப இந்த பக்கம் திருப்பி வச்சிருக்கோம். ஓகே, ஓகேவா? நல்லா இருக்கும்ல? இந்த பண்ணலாம் தானே? பயங்கரமா இருக்கும். ஓகேவா? ஓகேவா? அது நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. சென்ட்ரா சென்ட்ரா அந்த ரூம் மட்டும் கவர் இப்போ நாங்கள் நைட் விஷன் கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரூம் கேப்சர் ஆகிற மாதிரி வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துருவோம். அடுத்து அந்த பக்கம் ஒரு ரூம் ஒன்று இருக்கு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப அந்த பக்கம் கேமரா ஆன் வச்சுப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? சப்போஸ் நம்ம இந்த பக்கம் மூவ் ஆகிற டைம்ல வேற ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் கேப்சர் ஆகிறதுக்கோசம் நாங்கள் சேஃப்டிக்கு முன்னாடி கேமரா வச்சுருக்கோம். ஆமாம், பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்கள் ஆன் வச்சுக்கலாம். நீங்கள் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க, ஆன் வச்சுக்கலாம். அப்படியே போயிடலாம். லைட் ஆஃப் பண்ணிக்கோங்க ப்ரோ, டார்ச் இருக்குல்ல. மலையாள சேச்சி, இப்போ நாங்கள் தனியாக தான் வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ உங்களோட ஆக்டிவிட்டிஸ் காட்டுங்க பார்க்கலாம். எங்கே இருக்கீங்க? ஓய் பாப்பா. ஹலோ மேடம், இருக்கீங்களா இல்லை பயந்துட்டீங்களா? கேரளா கேர்ள், கேரளத்து கிளி, எங்கே இருக்கீங்க? கேரளத்துக்கு கிளீனது கேரளாவுக்கு பிறந்திருப்பா ப்ரோ. அதை சொல்லு. இல்லை இவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஆட்டம் காமிச்சுட்டு தான் மேலே இங்கிலேன்ட்டு இப்போ வர தைரியம் இல்லையோ? என்ன ப்ரோ மேலே அது கபோடா? அது ஒன்றும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரூம் பார்த்துட்டு வந்துடலாம் ப்ரோ. ஓகே, பார்த்துட்டு நம்ம லைட்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இருட்டிலே மூவ் பண்ணலாம். ஓகேவா? வேறு கேமரா இருக்குமா? ஆமாம். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகேவா? உள்ள இருக்கீங்களா? எவ்வளோ நேரம் அவளுக்கு கூப்பிடுறது வரவே மாட்டேங்கிறா. இவ்வளோ நேரம் ஆக்டிவிட்டிஸ் அட்ராசிட்டிஸ்லாம் ஓவராக இருந்துச்சு, இப்போ சைலண்டாக இருக்கீங்க. வேற ஃப்ளோருக்கு போயிருப்பாளோ நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நம்ம கீழே தானே நிறையா கேப்சர் பண்ணோம். ஆமாம், நீங்கள் மேலே வந்துட்டோம்ல, அதனால எதுவும் நமக்கு எதுவும் கேப்சர் பண்ண முடியலையோ? கீழே இருக்கலான்றீங்களா? இதை ஒன்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே போயிடலாம். கீழே போயிட்டு வீடியோ எடுத்துட்டு கிளம்பிடலாம். ஓகேவா? சரி, வாங்க பார்க்கலாம். ஓகேவா? நான் அந்த அட்டம்ப்ட் சொன்னேன்ல, அதை கீழே வச்சுக்கலாம். ஓகே, இங்கே தான் சைலண்டாக இருக்கேன். ஸ்ரீராம் ப்ரோ, கீழே போயிடலாம் ப்ரோ. வேலைக்கு ஆகாது, கீழே போயிடலாம் ப்ரோ. அங்கே பாரு ப்ரோ. இது எப்போ ப்ரோ நடந்தது? கீழே சாஞ்சிருக்கு. தானா வீட்டுக்குலாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. இப்போ நம்ம ஸ்க்ரீனே பார்க்குறேன் ப்ரோ. வாய்ப்பே இல்லை ப்ரோ, கண்டிப்பாக ஏதோ ரெக்கார்ட் ஆயிருக்கும்.
கரெக்டாக தானே வச்சுட்டு போனோம். லைட் ஆஃப் பண்ணுங்க, ஒர்க் ஆக பார்ப்போம். ஃப்ரேம் பாருங்க ஃபர்ஸ்ட். அதான் அந்த ஆங்கிலே கிடக்குது. ரெக்கார்டிங் பார்த்தா தான் தெரியும். வாங்க வாங்க. இங்க வந்தாதான் ப்ரோ லைட்டா ஜெர்க் ஆகுது எனக்கு. உள்ள போயிடலாம் தானே? ஓகே தானே? ஓகே தான், பாப்போம். ஓகே சரி, கேமராவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே ஆங்கிள். ஆமாம். ஃப்ரேம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தெரியல இங்கிருந்து பார்க்க. லைட்ஸ் மட்டும் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ எடுங்க, ஓகேவா? இந்த கட்டணம் எவ்வளோ கோடி செலவு பண்ணி கட்டியிருக்கோம். எல்லாம் லாஸ். இவ்வளோ அவசரப்பட்டு பண்ண வேலையால். ஆமாம் ப்ரோ. நீ ஏதாவது கம்யூனிகேட் பண்ண ப்ரோ. ஆனா சேச்சி இருக்கீங்களா? சேச்சி லோ மலையாள குட்டி எவனே எங்க ப்ரோ? ஒரு இதையும் காணாமே. எந்த கேரளத்து கிளி? கேரளத்து கிளி, உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டோம். உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க மறந்துட்டோம். ப்ரோ அங்க சவுண்ட் கிடைச்சு ப்ரோ. வாவ் மை லவ்லி பேபி, அங்க இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. அங்கே இருங்க, வந்துகிட்டே இருக்கிறோம். வந்துட்டே இருக்கோம். முன்னாடி போ. வலது கால் எடுத்து போ ப்ரோ. அப்படிங்களா? இப்படி சொல்லும் போது எனக்கு பயத்து அதிகமாகுது ப்ரோ. சவுண்ட் கேட்டே ப்ரோ, நிக்காம போலாம் ப்ரோ, பாத்துக்கலாம். கீழே ஒரு கண்ணு வச்சுங்க. மலையாள பெண்ணே, நீ தான் அங்க இருக்கிறியா? ஏதாச்சும் நீ இருக்கிறனா சவுண்ட் போடு, இல்லனா ஏதாச்சும் எங்களுக்கு நீ இருக்கிறன்ற பதிவை வந்துட்டு நாங்க பிடிக்கணும். ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க. ஹலோ பெண்குட்டி ப்ரோ, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சவுண்டா கிடைச்சு பாத்தீங்களா? இப்ப ரொம்ப கோபக்கார கேரளத்து கிளியா இருக்கு. நம்ம எப்பவுமே சாப்பிட்டு தானே பாத்துக்கலாம். இப்படி நீ கோவப்படுறதால உன்னால ஒரு இது கூட பண்ண முடியாது. இதே பையனா இருந்தா வேற மாதிரி கேட்டிருப்பேன். நீ பொண்ணா போயிட்ட, சோ மரியாதையா பேசிட்டு இருக்கேன். அது எக்ஸாம்ல வைக்குமா ஃபெயில் ஆயிட்டு நீ செத்து இருக்க. ஆமா, அந்த ஒரு காரணத்துக்கோசரம் நாங்க வரோம். எங்களை எதுவும் பண்ணும் நீ நினைக்காத. அப்படி நினைச்சனா உனக்கு தான் பிரச்சனை. ஆமா, சீன் போடாதடி, சரியா? எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி செத்துருக்க. இதே வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா உன்னை நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீ பாஸ் ஆயிருக்கணும். அதை விட்டு கோலத்தனமா செத்து போயிருக்க. தப்பு உன் மேலதான். உன்னால உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? ரீவாலுவேஷன் போட்டுக்கணும், இல்லனா அரியர் எழுதி இருக்கணும். அதை விட்டுட்டு சூசைட் பண்ணிருக்க பாரு. கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டி அம்போன்னு விட்டு போக சொல்லிருக்க உங்க அப்பா அம்மாவை. நீ இதெல்லாம் பண்றதால பெரிய இதுவாயிட்டியா? அசிங்கமா பேசிடுவேன். ஏய் வெள்ளவாடி முதல்ல, நான் சீன் காமிச்சிட்டு இருக்கேன் உள்ள இருந்து. ப்ரோ அவளுக்கு கோவம் அதிகமாகுது ப்ரோ. பாத்தீங்களா? போக போக வந்துட்டு ஓவர் சவுண்டா கேட்டுட்டு இருக்கு. என்ன பண்ணிட போறா? ஆகட்டும். உள்ள போலாமா? இருங்க போலாம். இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம இதெல்லாம் இன்னும் கில்லி விஜய் வெளில வரட்டும், பூந்துருவோம் உள்ள. கில்லி மாதிரி சொல்லி அடிக்கலாம்னு சொன்னீங்க. சரி வாங்க பாப்போம். போட்டா கேமரா கேமரா. ஓகே ஓகே வாங்க. வீடியோ முக்கியம் பிக்கலே, மிஸ் பண்ணிடாத. இல்ல இல்ல பக்கா. ஓகே அப்புறம் கூடவே வா. என்ன பேசணும்? தனியா அங்கே போக கூடாது தானே.
இங்கதான் ப்ரோ. இங்க பாருங்க, அதே ரூம்ல சவுண்ட் கேக்குதா? இதே ரூம்ல ப்ரோ உள்ள பயந்துட்டேன். அப்படியே இங்க பாருங்க, அப்படி திரும்பிக்கலாம். இந்த ரூம்ல உள்ள லாக் ஆயிட்டேன், வெளியே வரவே இல்லை. என்ன அவ்வளவு ஆக்டிவிட்டிஸ், அவ்வளவு சவுண்ட்ஸ். இதுக்குள்ளதான் உட்காந்துங்களா ப்ரோ? அந்த மூலையில உட்காந்து ப்ரோ நான் மட்டும். ஓகே 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 ஓகே. ஒண்ணு ஏதோ தெரிஞ்ச மாதிரி பாத்தீங்களா? அங்கதான் இருக்கியா? எங்களை பார்த்து பயப்படுறியா? அடே அழகான பெண்குட்டி கிளியே, உங்க போட்டோ பார்த்ததுல கிடைக்குமா? உங்க இன்ஸ்டா ஐடி கொஞ்சம் ப்ரோ. நம்ம அவளை ரொம்ப அதிகமா சீண்டிட்டு தோணுது. கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணி பார்க்கலாமா? அப்படி பண்ணாதான் ப்ரோ நம்மளை ரொம்ப ஹாஷா, உங்களை அங்கே என்னை இங்கே தனியாக லாக் பண்ணி என்னென்னவோ பண்ணலாம். இப்போ பக்கத்தில் இருக்கோம், பிரச்சனை இல்லை. வர சொல்லுங்க. சரி, ஏதாவது ஒரு மலையாள பாட்டு பாடி பார்க்கலாமா? தெரியுமா உங்களுக்கு? அதான் இருக்கேன், பிரேமம் பிரேமம் மலரே நின்னே உள்ள இருக்கியா? இருங்க 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 இருங்க. ரொம்ப சைலண்ட் ஆயிட்ட, பாட்டு பிடிக்கலையோ? வேற பாட்டு வேணுமா? நீ ஏதாவது பாடு ப்ரோ. ஆனா ஏங்கண்ணு எனக்குன்னு ஏங்கண்ணு எனக்கு புது மலையாளம் இல்லையா? ஓகே ஓகே ப்ரோ, அவளுக்கு மலையாள பாட்டு தான் ப்ரோ பிடிச்சிருக்கு, தமிழ் பாட்டு பிடிக்கல. அப்போ நீ ஏதாவது ஒரு மலையாள பாட்டு பாடு ப்ரோ. என்ன பாட்டு ஏதாச்சும் சொல்லி கொடுங்களா? மலையாள பகவதி பாடு ப்ரோ. மலையாள பகவதி பகவதி பகவதி. உள்ள இருக்கியா? என்ன ப்ரோ ப்ரோ சாஃப்டாவே பேசுங்க, சாஃப்டாவே பேசுங்க. சாஃப்டாவே பேசலாம் இல்லையா? ஆமா ஆமா. உங்களுக்கு எதுவும் விசில் சவுண்ட் கேட்கல? விசில் சவுண்ட் ஆமா கேட்டுட்டு இருக்கு, அதிகமா கேக்குது. நம்ம ஒன்று பண்ணலாம், ம் லைட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரோ. ஹீட் ஆஃப் பண்ணலாமா? வேணாம் ப்ரோ, சொல்றதுக்கு இல்லைங்க. ஆக்சுவலாக இங்கே பேய் பயத்தையும் தாண்டி இந்த இடம் ரொம்ப ரிஸ்கான இடமும் கூட. லைட்டாக வெளியே யாரும் இல்லை இல்லை யாரும் இல்லை. லைட்டாக வெளியே வெளிச்சம் போனால் கூட பெரிய ப்ராப்ளம் வரும். அதனால இப்போ நாங்கள் மோஸ்ட்லி எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இருட்டிலே இருந்து கம்யூனிகேட் பண்ணுறதா ஒரு முடிவை எடுத்துருக்கிறேன். என்ன ப்ரோ பண்ணலாம்? பக்கத்தில் வந்தால் கூட தெரியாது. அதான் ப்ரோ நமக்கு வேணும். வேணுமா உனக்கு? அப்பப்போ நம்ம லைட் ஆன் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி, லைட் எங்கே கொடுத்துருங்க. சரி, ஆஃப் பண்ணிக்கலாம். சரி ஓகே டன். இருங்க பக்கத்தில் வந்துடுறேன். ப்ரோ கேமராவில் கேப்சர் ஆனதான்னு தெரியல, பார்த்தீங்களா நீங்க? எதுவும் பார்த்தியா? ஆமாம் ப்ரோ. எப்போ? என் கண்ணில் தெரிஞ்சது ப்ரோ, கேமராவில் கேப்சர் ஆனிச்சான்னு பார்க்கல. இப்படி வெளில வந்துட்டு உள்ள போயிடுச்சு ப்ரோ. நான் எதுவும் பார்க்கல ப்ரோ. கேரளத்துக்கிட்டே இப்போ நீ வெளில வந்தியா? ஏன் நீ என்ன மட்டும் பயப்படுத்துற? உனக்கு அறிவு மயிர் இல்ல? உங்ககிட்ட சாப்பிட்டா பேசலாம் தானே நாங்க வந்தோம். ஆ ப்ரோ, நீ தைரியசாலி தான், ஒத்துக்கிறேன். ஆனா ஒளிஞ்சு நின்று உன் தைரியத்தை காட்டுற பத்தியா, அதை மட்டும் ஒத்துக்க மாட்டேன். வெளில வரியா? பேசி தீர்த்துக்கலாம் ப்ரோ. கரெக்டாக அந்த இடத்த பாருங்க. எங்க ப்ரோ? அங்கதான் அங்கதான் எங்க? அங்கதான் பார்த்தேன் நான், இன்னும் வரல. உனக்காக லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டில் நின்றுட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். நீ நினைச்சினா எங்க ரெண்டு பேரை அதை யாரை என்ன வேணாலும் பண்ணலாம். நீ ஏன் வர மாட்டேற? அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. டச் பண்ணிடுமோ? என்னதான் பண்ணுதுன்னு பார்த்துக்கலாமே. நைட் விஷன் வச்சு கேப்சர் ஆகிருக்கும்னு நினைக்கிறோம். ஆமாம், அது வேற ஒரு பக்கம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக கேப்சர் ஆகிருக்கும். இங்கேருந்து தான் அப்புறம் நிறைய சவுண்ட் வருது. இப்போ கண்டிப்பாக கேப்சர் ஆகிருக்கும். அங்கே கூட நோட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் உள்ள வந்தோமா, டபுள் கேமரா உள்ள வந்தோமா, வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டீங்க, பயந்துட்டீங்க போல. நானு நீங்க போட்ட சவுண்ட்லேயே ஆல்ரெடி நான் அல்லு. நான் ஃபர்ஸ்ட் நான் இங்கே தான் கேப்சர் பண்ணேன், ஓகேவா? கேப்சர் பண்ணிட்டு நான் அந்த பக்கம் ஓடிட்டேன். உங்களை தேடி அந்த பக்கம் ஒன்று, அங்கே ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் இருந்துச்சு. லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. வேணாமா? ஆமாம், வெளில தெரிஞ்சால் ப்ராப்ளம் ஆகிடும். அங்கே வெறும் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இங்கே தான் மோஸ்ட்லி கேப்சர் பண்ணோம், எல்லாமே நடந்துச்சு.
ஆமா இப்ப கூட பாருங்க இங்க தான் இருக்கும்போது நான் வந்து ஸ்டெப்ஸ் நின்று கத்திட்டு இருந்தேன் தெரியுமா. பிரசாந்த் ப்ரோ கட்டிட்டு இருந்தேன்ல, அப்பதான் ப்ரோ கொஞ்சம் ரிலீஃப் ஆனிச்சு உங்களை பார்த்து. இப்படி வரேன் இங்க பாருங்க, இப்படிதான் வரேன், செம்ம ஜர்க்கு. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு உள்ளதான் சவுண்ட் கேட்குது. ஓகேவா? உள்ளையா? ஆமா ஆமா. அதனால கேமரா கொடுக்கல, உள்ள போகலாம். பின்னாடியே வாங்க. ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ளாஷ் தான் ப்ரோ, இருட்டிலே மூவ் பண்ணலாம். பேசி எங்க எதுவும் பண்ணிடாத, உள்ள வரோம். ரொம்ப நேரம் பேசினதுக்கு மன்னிச்சிடு. செம டேலண்ட் தான் உனக்கு. உள்ள வந்தா வெளியில, வெளியில வந்தா உள்ள. கூடு போயிருந்தா ரைட்டு. ரூம் விட்டு ரூம் மாறல, வெக்கமா உனக்குலாம் பின்னாடி நடிக்கிற நாய. நீ ஏன் அப்படி எமோஷனல் ஆகுற? ஜர்க்கு வரணும் ப்ரோ உனக்கு. உன்னை எங்களோட தங்கச்சியா நினைச்சுதான் உரிமையோட அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்கோம். நீ அத ஓ அண்ணனே வேணாங்கிறியா? சந்தோஷம். இப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ என்ன பண்ண தெரியுமா? லைட்ஸ் எதுவும் ஆன் பண்ண வேணாம், அப்படியே வெளில போயிட்டு நம்ம எது இல்லை நம்ம இங்கே வந்தோன்னு வைங்களா, இங்கே சவுண்டு கேட்கும்போது ஆப்போசிட்டில் கேட்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நம்ம அப்படியே வெளில போயிடுவோம். வெளில போயிட்டுட்டு அமைதியாக இருக்கலாம். அமைதியாக எதுவும் பேச பக்கத்தில் வருதா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? நான் கை பிடிச்சிப்பேன். நல்லது, வாங்க. சைலண்டாக போ, ஃபுட் ஸ்டெப் கேட்காம வாங்க. சைலண்டாக வாங்க. இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம். சரி பார்த்து கிளாஸாக உடச்சு பார்த்து. ஏன் அமைதியாக இருக்கீங்க? இப்போ தான் வெளில வந்துட்டோம்ல, ஏதாவது பண்ணலாம்ல? அது ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்க ப்ரோ. திமுரு பிடிச்ச பிள்ளையா ப்ரோ. உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க, இப்போ ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? அட்லீஸ்ட் உங்கள் பேர் என்னதுன்னு சொல்லுங்கள், உடனே கிளம்பிடுறோம் இந்த இடத்த விட்டு. இருட்டா இருக்கும். சரி பக்கத்துல அப்படி என்ன பிடிக்காதப்போ எனக்கு பயமா இருக்கு. எனக்கே ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஆமா ப்ரோ, எனக்கு இந்த பக்கத்துல இருந்தா சவுண்ட் கேட்குது. பட் இஸ் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பிச் பிளாக்ல நின்றுருக்கோம், பின் ட்ராப் சைலண்ட்ல நின்றுருக்கோம். நிறைய சவுண்ட் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்குது ப்ரோ. அந்த டார்ச் லைட் கொடுக்கல, லோக்கஸ் லைட். இங்கே பக்கத்தில் இருக்கீங்களா? இங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஏதாவது சவுண்ட் போடுறீங்களா? ப்ரோ ப்ரோ கன்ஃபார்ம் ப்ரோ இங்கே தான் ப்ரோ இருக்குது. இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குது, கன்ஃபார்ம் ப்ரோ. ஆனால் இப்போ பாருங்கள்,
இப்போ நம்ம கேட்ட உடனே தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஆமாம் ஆமாம் ப்ரோ, ரெடியாக இருங்க. ப்ரோ சைலண்டாக இருங்க. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்ன இப்போ எஸ்ஐன்னு போட்டிருக்கு? எஸ்ஏ சம்மரி ப்ரோ. எஸ்ஏ அது வேற எஸ்ஏ ப்ரோ, இது எஸ்ஏ ப்ரோ. ஏன் ப்ரோ என்னாச்சு? நீங்கள் முன்னாடி போகிறீங்க. ஓகே 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 ஓகே. உங்களோட ஸ்பெஷல் ரூமுக்கு போகலாம் ப்ரோ. நான் இந்த ரூமில் வர இங்கே சரி நான் போய்ட்டு சரி வாங்க கிளம்பிடலாம் ப்ரோ. சவுண்ட் மட்டும் போடுது. அதான் எனக்கு புரியல எனக்கு. ஆனால் தனியாக இருந்தால் வச்சு செய்து ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இந்த பில்டிங் ரொம்ப மர்மமாக இருக்குது ப்ரோ. ஆமாம் ஆமாம். சரி வாங்க. சீரியஸாக உண்மையாக மர்மம் தான். ஆமாம், இங்கே இருந்தால் நான் பேசுகிறேன் உங்களுக்கு கேட்கலன்றீங்க. ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்டு தான். நம்ம கீழே போய்ட்டு எண்டிங் பேசிக்கலாம். கேமரா எடுத்துக்கோங்க, நைட் கேமரா எடுத்து பேக்கில் வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிடுவா? ஆஃப் பண்ணிக்கோங்க, பேக்கில் வச்சுக்கோங்க. ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல? ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்தா தான் தெரியும். இப்போ நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். நான் கீழே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கீழே எண்டிங் பேசிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் எனக்கு பேலன்ஸ் வேலை. கீழே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபைனலாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். என்னோட ஃபுல் எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையா அங்கே 2 பேரையும் நினச்சி இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பேய் வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஒரு கட்டத்துக்கு மேலே நான் பேய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இல்லை ஸ்ரீராம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதான்னு ஒரு குழம்பிட்டேன். நான் என்ன பண்ணுறதுனே தெரில. சீரியஸாக ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்தது. அதனால எனக்கு முடியல. அதனால வந்து கூப்பிட்டு நான் விடலை. அதுக்கப்புறம் ஆனால் ஆஃபுக்கு மேலே வந்துட்டு நான் தைரியமாக தான் போனேன். என்னதான் எண்டிங் என்னால் வெளில வர வேண்டிய சுச்சுவேஷன் தான் வந்தாச்சு. ஏதோ அதுக்கப்புறம் வந்து பெரிய ஆக்டிவிட்டிஸ்லாம் தெரில. அவ்வளோதான் ப்ரோ. கடைசியில் வீடியோ இருக்கும், மறக்காமல் பாருங்கள். என்டர்டைன்மெண்ட் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. எது ப்ரோ? அங்கே தான் நிற்குது ப்ரோ. மெதுவா. ஓகே பாய்.